பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் உங்களை வாழ்த்தி உங்களோடு கூட பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற செய்தியிலே நாம் ஒவ்வொரு பகுதிகளாய் தனித்தனியாய் பார்த்து வருகிறோம். அதில் இயேசு பயன்படுத்தினவைகளை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த பகுதியில் இன்றைக்கு மிக 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 முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தால், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆம், இயேசு ஊழியத்தில் பயன்படுத்தினவைகளில் இந்த அப்பமும் ஒன்று. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் முக்கியமான சில அர்த்தங்களை நாம் இந்த அப்பத்தை குறித்து பார்க்க போகிறோம். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெளிவான திட்டமான விளக்கங்கள் இருக்கிறது நாம் பார்க்கலாம். முதலாவதாக அந்த அப்பத்தை குறித்து சொன்னது யார் என்று பார்த்தால் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. அப்படியானால் இந்த அந்திரேயா என்றால் யார், எதை குறிக்கிறது? யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்தால் இயேசுவுக்கு பின் செல்லுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் தான் இந்த அப்பத்தை குறித்து முதலாவது இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். இரண்டாவதாக அப்பம் கொண்டு வந்த பையன், கர்த்தர் நல்லவர். இன்னொரு இடத்துல சின்ன பையன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பையன் எதற்கு ஒப்பாயிருக்கிறான்? ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் ஒருமித்து வாழ்வதற்கு ஒப்பாக இந்த பையன் இருக்கிறான். 1000 வருட அரசாட்சியிலே அங்கு எல்லாம் ஒருமித்து இருக்குமாம். சின்ன பையன் என்கிற வார்த்தை வேதத்தில் 2 இடத்தில் தான் வருகிறது. அதிலே இந்த பகுதியும் ஒன்று. கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக அந்த அப்பம் எதனால் செய்யப்பட்டது என்று சொன்னால் வார்கோதுமையினால் செய்யப்பட்டது. அந்த வார்கோதுமை என்பது எதை குறிக்கிறது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால் பரிசுத்தமான காணிக்கைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அப்பம் தான் இந்த வார்கோதுமை அப்பம். கர்த்தர் நல்லவர். நான்காவதாக அங்கு மிக முக்கியமான ஒன்றை பார்க்க வேண்டும். இந்த அப்பத்தை எவ்வளவு பேர் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் 5000 பேர். இந்த 5000 பேர் என்பது எதை குறிக்கிறது? யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை குறித்து இருக்கிறது. ஆம், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் அந்த அப்பத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவதாக மீத துணிக்கைகள் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு அற்புதம் செய்து ஜனங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே எடுத்தது மீத துணிக்கைகள். இந்த மீத துணிக்கைகள் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால் திருப்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மீதம் எடுத்த உடனே சீசர்களுக்கும் திருப்தி, இயேசுவுக்கும் திருப்தி, அங்கிருந்த ஜனங்களுக்கும் திருப்தி. கர்த்தர் நல்லவர். ஆறாவதாக இந்த அப்பத்துக்கு முக்கியமான ஒரு இடம் இருந்தது என்று சொன்னால் அங்கு இருந்த கூடைகள். இந்த கூடைகள் எதை குறிக்கிறது? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கூடை என்று சொன்னால் ஆசீர்வாதம் என்று சொல்லி. எனக்கன்பான தேவச்சனமே, இயேசுவின் நாட்களில் அப்பத்தை குறித்து ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் இவை எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக அப்பம் என்றால் எதை குறிக்கின்ற சொன்னால் ஜீவன். ஏனென்றால் இயேசுவை சொன்னால் நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரிப்பதும் இல்லை என்று இயேசு சொன்னான். அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில உங்க சரீரத்துல ஜீவன் இருக்கலாம், நல்லது. ஜீவன்கிற உயிர் இருக்கலாம், நல்லது. ஆனால் அது நித்திய ஜீவனுக்கு உரியதா இருக்கிறதா? கிறிஸ்துவின் ஜீவனாய் இருக்கிறதா? வேதம் சொல்லுவதை போல கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம் உள்ள ஜீவன் இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவரே இந்த அப்பத்துக்கு ஒப்பான அந்த நித்திய ஜீவனை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களை நிரப்பும். இந்த நாள் முதல் உங்கள் வீட்டையும் உங்கள் இருப்பிடத்தையும் எல்லா இடத்தையும் இந்த அப்பம் நிரப்பட்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 58வது வசனம்.
வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, இந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இதோ நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். நீர் இந்த பூமியில் இருக்கும்போது அப்பத்தையும் பயன்படுத்தினீர் என்று பார்க்கிறோம். அந்த அப்பத்தை பயன்படுத்தி 5000 பேர் புசிக்கத்தக்கதான கிரியைகளை செய்தீர். அது மாத்திரமல்ல, அந்த அப்பத்தை குறித்து இன்றைக்கு நீ கொடுத்த திட்டமான, தெளிவான, ஆழமான பல புதிய விளக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் வருவதாக, அது பரலோகத்திற்காக காத்திருக்கிற ஒரு ஜீவனாய் மாறுவதாக. உண்மையாக இவர்கள் ஜீவன் இன்று முதல் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு காலம் மரிக்காதே அப்படிப்பட்ட ஒரு ஆத்துமாவாய் இவர்களை மாற்றி இந்த அப்பம் ஆண்டவரே அற்புதம் செய்ததைப் போல இவர்களும் உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தவர்களாய், அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் மாற்றும். அந்த அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் இவர்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.